ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் தேவையான அளவு விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட்டானோடனே நம்மக்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன், பச்சை வாசனை போகிற வரையும். நல்ல பழுத்த தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு, நான் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் தேங்காய் சோம்பு கசகசா போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லியிலைகளை தூவிக்கலாம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.